இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 36ஆம் திருவசனம். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித வில்லிபால்ட் ஆஃப் எக்ஸ்டாட் மற்றும் பிளஸட் போப் பெனடிக்ட் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்று ஜூலை மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? வீட்டுக்காரியம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? உடல் நலம் எப்படி இருக்கின்றது? மகிழ்ச்சியாக இருக்க ஞாபகப்படுத்துகிறேன். எத்தனையோ காரியங்கள் வரும் போகும், ஆனால் நம் மகிழ்ச்சியை, ஜெபத்தை நாம் இழக்கக்கூடாது. நீங்கள் மகிழ்ச்சியை இழந்தால் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படும். அதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. நீங்கள் நன்றாக இருந்தால்தான் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும். சுவர் இருந்தால்தான் அதை கொண்டு சித்திரம் எழுப்ப முடியும். அப்படித்தானே? சரி நண்பர்களே, நாம் எப்போதும் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கடைக்கு சென்றால் ஒரு 10 ரூபாய் பொருளை குறைவாக சொல்லி வாங்கலாமா என்று நினைப்போம். 8 ரூபாய்க்கு வாங்கலாமா, 9 ரூபாய்க்காவது வாங்கலாமா என்று நினைப்போம். இப்படியாக குறைவாக காசு கொடுத்து வாங்குவது சாமர்த்தியமாக கருதப்படுகிறது. ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? பெரிய பெரிய பொருட்களை, சொத்துக்களை, மானத்தை உறவுகளுக்காக விட்டு கொடுப்போம். உண்மையான உறவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றே நீங்கள் கவலைப்படாமல் உங்களால் முடிந்த எத்தனையோ விஷயத்தை பெற்றோருக்காக, உடன் பிறந்தோருக்காக, உறவுகளுக்காக விட்டு கொடுத்து இருப்பீர்கள். அப்படித்தானே? வியாபாரத்தில் லாபம் முக்கியமாக இருக்கலாம் நண்பர்களே, ஆனால் அன்பிலும் உறவுகளிலும் நாம் கணக்கு பார்க்க தொடங்கினால் அதன் அழகு குறைந்துவிடும். உங்களுடன் பிறந்தவர்கள்தானே, சற்று அதிகமாக எடுத்துக்கொண்டு போனால் போகட்டும். அந்த அதிகமான பங்கை இயேசு உங்களுக்கு தருவார். அதைவிட 2 மடங்கு அதிகமாக தருவார். உங்களை ஆசிர்வதித்து உங்கள் கைகளை உயர்த்தி வைப்பார் நண்பர்களே. அதனால் போராடாதீர்கள், விட்டு கொடுத்து விடுங்கள். உண்மையான அன்பு எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்காதாம், என்னால் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்றுதான் கேட்குமாம். இயேசு நம்மை அப்படித்தான் நேசித்தார், அப்படித்தான் வளர்த்தெடுக்கிறார். அவர் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகிற்கு வரவில்லையே, தன் உயிரை கூட நமக்காக கொடுத்தாரே. பெறுவதை காட்டிலும் கொடுப்பதே பாக்கியம் உள்ளது என்று அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுகிறது நண்பர்களே. உண்மையான உறவுகள் எதிர்பார்ப்புகளால் வளர்வதில்லை. மற்ற உறவுகள் அப்படி இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் நீங்கள் அவர்களுக்கு தன்னலமற்ற அன்பை கொடுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? வெளிப்புற வழிபாடு மட்டும் போதாது என்று சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் வருத்தத்துடன் கூறுகிறார், பலிகளை செலுத்துகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறதே என்று. இஸ்ரவேல் மக்கள் கடவுளை விட்டு விலகி சென்றார்கள். தாங்களே விரும்பியதை செய்து வணங்கினார்கள். பின்னர் வெளிப்புற வழிபாட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் இறைவன் என்றுமே ஆட்டு பலியையோ, மாட்டு பலியையோ, தங்க பலியையோ விரும்புவதில்லை. உண்மையான மனமாற்றத்தையே விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு செல்கிறோம், ஜெபமும் ஜெபமாலையும் செய்கிறோம். ஆனால் வீட்டில் கட்டிய மனைவியிடம், பெற்ற பிள்ளைகளிடம், கணவரிடம், தாய் தந்தையிடம், உடன் பிறந்தவர்களிடம், மாமனார் மாமியார் நாத்தனாரிடம் அன்பில்லாமல் நடந்து கொண்டால், மன்னிக்காமல் அவர்களை கெட்ட வார்த்தைகளில் பேசினால், பொய் பேசினால், பிறரை காயப்படுத்தி வாழ்ந்தால் அந்த வழிபாட்டின் அர்த்தம் என்ன?
இயேசு நம் உதடுகளின் ஜெபத்தை விட நம் இதயத்தின் நேர்மையையே பார்க்கிறாராம். இன்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. என் வழிபாடு வெறும் பழக்கமா அல்லது உண்மையான இறையன்பா? வழிபாடு ஆலயத்தில் தொடங்கலாம், ஆனால் அது நம் வாழ்க்கையில், நடவடிக்கையில், பேச்சில், செயலில், அன்பில் வெளிப்பட வேண்டும். இயேசு நம் காணிக்கையை விட அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கையைத்தான் அதிகம் விரும்புகிறார். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி என்ன சொல்லுகிறது பார்க்கலாமா? பரிவு கொண்ட இதயமே இயேசுவின் இதயமாம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மக்களை கண்டபோது குற்றம் காணவில்லை, பரிவு கொண்டார், பாவமாக பார்த்தார். ஏனெனில் அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல சோர்ந்து அலைந்து திரிந்து கொண்டு இருந்தார்களாம். இயேசு அவர்களின் காயத்தையும் கண்ணீரையும் தேவையையும் பார்த்தார். அதனால்தான் அவர் அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்று கூறுகிறார். இன்றும் நம்மை சுற்றி எத்தனையோ பேர் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் உடைந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். அவர்களை அன்பு செய்ய யாருமில்லை, அரவணைக்க யாருமில்லை, உதவி செய்ய யாருமில்லை. அப்படிப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் நம்முடன் வேலை செய்கிறார்கள், படிக்கிறார்கள். ஆறுதல் சொல்ல யாருமில்லாத முதியவர்கள், அன்புக்காக ஏங்கும் குழந்தைகள், மன அழுத்தத்தில் தவிக்கும் இளைஞர்கள், நம்பிக்கை இழந்து வாழும் குடும்பங்கள், கணவரை விட்டு பிரிந்து வாழும் மனைவி, கணவன், இத்தனையோ பேர் இந்த உலகத்தில் அன்பிற்காக ஏங்குகிறார்கள். அவர்களுக்கு ஒரு அன்பான வார்த்தை, உங்களின் ஒரு சிறிய உதவி, ஒரு ஜெபம், ஒரு புதிய நம்பிக்கையை தரலாம். இன்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. இன்று யாருடைய கண்ணீரை துடைக்க நான் கருவியாக இருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். நான் பிறரை கண்டு குறை கூறுகிறேனா அல்லது அவர்கள் மேல் பரிவு கொள்ளுகிறேனா? இயேசுவின் அன்பை என் செயலால் பகிர்ந்து கொள்ளுகிறேனா என்று யோசித்து பாருங்கள். இன்றைய உலகத்திற்கு அதிகம் தேவைப்படுவது பெரிய பெரிய பேச்சாளர்களெல்லாம் இல்லை, அன்போக ஆசையாக பரிவோடு பேச நம்மை போல சாதாரண மனிதர்கள்தான். யாரையாவது என்று பார்த்தீர்கள் என்றால் விஷ் பண்ணுங்கள், ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்கள். டு யூ நீட் எனி ஹெல்ப் என்று கேளுங்கள். உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். அதுதான் இயேசுவின் கண்களில் பெரிய விஷயம் நண்பர்களே. பிறரின் வேதனையை உணரும் இதயம்தான் இயேசுவுக்கு பிரியமான இதயம். இயேசு உங்களின் இந்த செயலை இன்று கண்டு உங்களை அதிகமாக நேசிப்பார், பாதுகாப்பார், ஆசிர்வதிப்பார். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஒரு 2 நிமிடம் ஜெபிப்போம் வாருங்கள். இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆம் இயேசுவே, நாங்களும் இஸ்ரவேலரின் வழிமரபினர்தான், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்தான். நாங்களும் உம்மீது நம்பிக்கை கொள்ள, உம்மீது நம்பிக்கை கொண்டு எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் நகர்த்த, ஜெபத்தோடு ஜெபமாலையோடு தொடங்க முடிக்க, எங்கள் பிள்ளைகளையும் அவ்வழியே நடத்த எங்களுக்கு ஜெபத்தின் ஆவியை தாரும், ஜெபிக்கும் ஆசையை தாரும், ஜெபிக்கும் சூழ்நிலையை எங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும். எந்த ஒரு தேவையில்லாத சண்டையும் குடும்ப ஜெபத்தை கெடுக்கும் கருவியாக இருக்கக்கூடாது. நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார், தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கல்லே. ஆம் இயேசுவே, நீர் உண்மையுள்ள தேவன். நீர் விண்ணுலகில் இருந்தாலும் மண்ணுலகையும் ஆட்சி செய்கின்றீர். உம் சித்தப்படியே இந்த உலகத்தில் அனைத்தும் நடக்கின்றன. என் வாழ்க்கையும் என் செயல்களும் என் எண்ணமும் நான் செய்கின்ற காரியங்களும் உம் சித்தப்படியே அமையுமாறு ஜெபிக்கின்றேன். அவற்றுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. கண்களுண்டு, ஆனால் அவை பார்ப்பதில்லை. ஆனால் நீரோ உயிருள்ள தெய்வம், பேசும் தெய்வம், கேட்கும் தெய்வம், எங்களுக்குள் வாழும் தெய்வம், எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தேவன். நாங்கள் கஷ்டப்படும் போது எங்களுக்கு ஆறுதல் சொல்லும் தேவன். நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்கள் தலையை வருடி கொடுக்கும் தேவன். உண்மையுள்ள தேவனாகிய இயேசுவை நாங்கள் கண்டறிந்து வணங்குவதற்காக பாக்கியமாய் உணர்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆரோனின் குலத்தாரே, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவரே உங்களுக்கு துணையும் கேடையும் ஆவார். ஆம் இயேசுவே, உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்மையே நோக்கி பார்க்கும் இந்த ஜனத்தை கண்ணோக்கி பாரும். எங்களுக்கு துணையாக இன்று வாரும். எங்களுக்கு கேடயமாக இன்று முழுவதும் இருந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின்
பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.